மொத்தம் முடியும். 1000 வருஷத்தில் இருந்த இயேசுவோடு எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்த மக்கள் எல்லாம் பரலோக ராஜ்யம் போவார்களாம். செய்தி கேட்டிருக்கேன். பரலோக ராஜ்யம் போக மாட்டாங்க. கோகு மகு கூட்டம் போகாது. 1000 வருஷத்தில் இருந்து தேவனோட ஆசீர்வாதங்களை பெற்றதில்லை. 1/3 பகுதியினர் இயேசுவோடைய அதே ராஜ்யத்தும் ஏனையோர் கோகு மகு கொடுத்தார் சத்தான் கொடுத்தார் அக்னிகடலில் தள்ளப்படுவார்கள் என்று திருமுறை சுட்டி காட்டுகிறது. ஆக 1000 வருஷத்தில் இருந்தால் மட்டும், கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. வெற்றி வாழ்க்கை கோபமாக கொடுத்தா சேராது இருக்கணும். கோபமாக கொடுத்தா சேராம இருந்தால் இயேசுடைய தெய்வ ராஜ்யத்துக்கு போகலாம். இப்போ நான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களில் பல மக்கள் கூட இருக்கிறாங்க. அவங்கள இப்போ இயேசு சொன்ன ஊமையின்படி சொல்லி காட்டுறேன். கிறிஸ்தவர்கள் நாய்கள் இருக்கிறாங்க, பண்டிகள் இருக்கிறாங்க, ஆடுதல் பொறுத்த நாய்கள் இருக்கிறாங்க. நாய்கள், பண்டிகள், ஆட்டுதல் பொறுத்த நாய்கள். அடுத்து கிறிஸ்தவ சமுதாயத்தில் படி நில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, கற்பாறை நில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, முள்ளுள்ள நில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நல்ல நில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. வழிநிலம் கிறிஸ்தவனாக இருப்பான், ஆனால் வழிநிலத்தினுடைய இலக்கணத்துக்கு அடிப்படையில் இருப்பான். கர்ப்ப நில கிறிஸ்தவனாக இருப்பான். பல போல உள்ள எண்ணெயம் கொண்ட கிறிஸ்தவர் கூட்டம். அது யாரு? கர்ப்ப நில கிறிஸ்தவர்கள். அடுத்து முள்ளுள்ள நில கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் நிலத்தினுடைய தன்மை முள்ளுள்ள நிலமாக இருக்கும். அடுத்து நல்ல நில கிறிஸ்தவர்கள். அவர்கள் எல்லாம் 100% பல கொடுப்பா. சிலது 100 ஆகும், சிலது 60 ஆகும், சிலது 30 ஆகும். எல்லாம் 100 கொடுக்காது, 60 கொடுக்காது, சில 30 கூட பாஸு, ஜஸ்ட் பாஸு. நல்ல நிலம் அப்படி சேர்க்கணும். மற்ற கூட்டங்கள் எல்லாம் வடிநிலம், கற்பாறை நிலம், முள்ளுள்ள நிலம் சேர்க்கப்படாது, தேவராஜ்யத்தின் பங்கை அனுபவிக்காது. அதுபோல் கிறிஸ்தவ கூட்டத்தில் நாய்கள், பன்றிகள், ஓநாய்கள், ஆடுதோல் பொறுத்த ஓநாய்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ள இந்த கூட்டம் கூட சரி சரி சேர்க்கப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியா? சரி, 4:10 இப்போ முடிச்சிடலாம். அதிக கிளம்புங்க. சரி. கல்தின ரொம்ப சந்தோஷம். அடுத்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்க. அடுத்த மாதம் வேத பாடம் முதல் இல்லை 12ஆம் தேதி 2வது சனிக்கிழமை. மே மாதம் டேட்டு மாறி வரும். அடுத்த மாதம் 2வது சனிக்கிழமை. சரி வாங்க. மே மாதம்தான் மாறி வரும். மே மாதம் முதல் வாரத்தில் வேணும்னு கேட்குறாங்க. வேத பாடம் முதல் வாரம் வச்சு முடிச்சிடலான்னு. சரி சரிங்க. இப்போ கிறிஸ்துவ சமுதாயத்தை ஒரு இலக்கண அடிப்படையில் பிரித்து அதை நாய்கள்
பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள், முத்துக்களை பண்டிகளுக்கு முன் போடாதிருங்கள். இது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். நாய் அடுத்து கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேகர் ஆட்டுத்தோல் பொறுத்த ஓநாய்களாய் காணப்படுகிறார்கள். ஆட்டுத்தோல் பொறுத்த ஓநாய்கள். ஆட்டுத்தோல் அப்படின்னா கிறிஸ்தவ தேசம் ஓநாய்கள் உள்ளதிலேயோ படிச்சுக்கிற ஓநாய்கள். இது 3 வசனத்தை படிக்கலாம். 5ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 6ஆம் வசனம். பரிசுத்தமானதை அப்படின்னா என்ன ஐயா? அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. வார்த்தைகளை நாய்களுக்கு கூடாதிருங்கள். அது என்ன நடந்ததுன்னு சொல்லி உலக சரித்திரத்தில் ஒன்று நடந்திருக்கு, நிறைய நடக்குது. மிக முக்கியமான ஒன்று பரிசுத்தமானது. பரிசுத்தமானதுன்னா சத்தியம், தேவனுடைய உபதேசங்கள். நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது. நாய்களுக்கு முன்னே போட்டால், நாய்கள்னு சொல்றது சாதா உலகத்து நாய்கள் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நாய்களா என மாறி இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அதை திசை திருப்புவாங்க. திசை மாற்றாய் திசை திருப்புவார்கள் என்று சொல்லி ஏசாயா 56:10 கூட அந்த வார்த்தை இருக்கு. ஏசாயா 56:10. முடிச்சிடலாம். இத அவர் சொல்றது ஐயா 56:10. ஏசாயா 56:10. சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டாங்க ஐயா. சத்தியத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், தூக்கி கிடந்து ஒரு தூக்கிலாம் தின்ன வயிறு தின்னுட்டு இதை மேலே ஆக எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குன்னு சொல்றாரு. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதீர்கள். இது ஒரு நாயை பற்றி நான் இலக்கணம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஒரு நாய் அதனேசியஸ் என்ற ஒரு நாய், ஒரு பெரிய பரிசுத்தவான் நாய்ன்னு பைபிள் சொல்லுது. அவன் என்ன செய்தான்? திரித்துவத்தில் ஏகத்துவத்தை உருவாக்கினான். அவங்க காலத்து கேட்டாங்க, சபையர் கேட்டாங்க, எப்பா பிதாவை பற்றி சொல்கிறோம், அதுக்கிடையில குமாரன் வந்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் பேசப்படுது.
இது எப்படியாப்பா நமக்கு போகிறது? நமக்கு 3 தெய்வமா? ஒரு தெய்வ வழிபாட்டுக்காரங்க இல்லை என்ன கேட்டாங்க. கேட்டு குழப்பம் உண்டாக்காங்க. அவன் சொன்னான், ஏப்பா உனக்கு தெரியாதா? அன்னுப்பிதாவே இருந்தார், இன்னும் குமாரனா வந்தார், இப்போ இருக்காருன்னு சொல்லி இலக்கணம் எழுதி ஜோடிச்சு வச்சா. யாரு? அதனேசியஸ் என்ற நாய். முத்துக்களை பொன்னிகளுக்கு முன் போடாதீர்கள் என்று சொன்னார். அதனேசியஸ் யாருடைய ஃப்ரெண்டு தெரியுமா? கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய நண்பன். ரொம்ப முக்கியமான வேண்டியவர். ரோமாரசன். 8 தேசத்தில் இதெல்லாம் நடக்கிறது. ரோம் சாம்ராஜ்யத்துக்குள்ள அவன் சொன்னான், எப்பா அதனேசியஸ் என்னுடைய நண்பர், ஏரியஸ் விரோதி. ஏரியஸ் திரியேகத்துவம் பொய் என்று சொன்னார். வசனாதராக சொல்லுது பொய். அப்போ 2 பேருக்கும் 2 சபையாருக்கும் முற்றல் ஆயிடுச்சு. எரிசு கூட்டத்திற்கும் கான்ஸ்டன்டைன் கூட்டத்திற்கும் முற்றல். கான்ஸ்டன்டைன் பார்த்தான், இது எப்படியும் பிரச்சனை முற்றி போகும். அதனால் ஏரிஸ் கூட்டத்தை கொலை செய்து கான்ஸ்டன்டைன் கூட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தான். சட்டம் எழுதினான். சபையில் உள்ள மக்கள் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவன் ஆன முதல் நிலை. கிறிஸ்தவர்களுக்கு சட்டம் 3 ஏகத்துவம். 3 ஏகத்துவத்துக்கு எதிராக குழப்பங்கள் உண்டாக்கினா கொலை செய்வான். அப்படி அதனேசியஸால் ஏற்பட்ட 3 ஏகத்துவ கள்ளபதேசம் கான்ஸ்டன்டைன் மன்னால் சட்டமாக்கப்பட்டு உலகத்துக்கு வந்தது. ஐயா, இப்போ நான் கேட்குறேன், 3 ஏகத்துவம் உண்மையா பொய்யா? போன தடவைக்கு நம்ம பேசியிருந்தோம், பாண்டியன் ஒன்று பேசி வந்துச்சு. பாண்டியன் பேசணும். இப்போ 3 ஏகத்துவம் உண்மையா பொய்யா? நான் ஒரு ஆள் தான் பொய்யன்னு சொல்கிறேன், உலகமே மெய்யன்னு சொல்லுது. உண்மையா பொய்யா? ஐயா, வசன ஆதாரங்கள் சுட்டி காட்டணும். ஐயா, பிதா யூனிவர்சல் காடு. இயேசு பிசாசு தள்ளப்பட்டதுனால ஏற்பட்ட வெற்றிடத்தை நிறைவு செய்வ தேவனால் மன்னிக்குலத்தை உருவாக்கப்பட்டு இயேசுவின் தலைமையில் அந்த புதிய நிரப்புக்கு அதிகாரம் பெற்றவர் இயேசு. பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்தில் உள்ள ஆவிகள், தேவனுடைய ஆவிகள் கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. கண்கள், அந்த கண்களை சேர்ந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் இயேசு பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியினுடைய அதிகாரத்தை இயேசுவுக்கு பதிலாக கூட உதவி செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய இலக்கணம். என்னன்னு பிதாவின் இடத்தில் இருந்து வந்தவர். ஆமா, தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தவர். வலு பாசத்துல வீட்டில் இருக்கிறார் என்று பொய். அதுக்கு இலக்கணம் பேசணும். ஆமா, வலு பாச சொல்லுது. வலது பக்கத்துல வீட்டில் இருக்கிறார் என்று பொய். அது வேற இல்லை. ஒரு சிங்காசனம் இருக்கு. ஒரு எப்படி ஐயா தேவ கேட்டு
நமக்காக பரிசு பேசி கொண்டிருக்கிறாருன்னு ஒரு விஷயம் பரலோகத்தினுடைய அமைப்பை பற்றி பேசுங்க. முதல்ல பரலோக ராஜ்யத்தில் ஒரு தேவாலயம் இருக்கு, ஒரு சிங்காசனம் இருக்குது, அதில் தேவன் இருக்கிறார். அவருடைய அந்த சிங்காசனத்தில் 4 ஜீவன்கள் இருக்கு, 4 ஜீவன்கள் இருக்குது, இல்லை சக்கரங்கள் இருக்கு. ஜீவன்களிலும் சக்கரங்களிலும் கண்கள் இருக்கு. கண்கள் என்று சொன்னால் அதுக்கு இலக்கணம் வெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கு. அப்போது இதோ அழிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியே 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே சென்று கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமியிற்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயா. ஒரு விஷயம், கண்கள் தேவனுடைய ஆவிகள். ஒரு விஷயம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தின் சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்த. கண்கள் என்ன? ஆவிகள், தேவனுடைய ஆவிகளாகும் கண்கள். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆவிகள் கண்கள் வேற, அங்கே சிங்காசனத்தில் இருக்கிற கண்கள் வேற. பகுத்து படித்தாதான் ஆன்சர் கிடைக்கும், பொருத்தமான ஆன்சர். ஆக இயேசுவுக்கு இந்த பூமியை கண்காணிக்கிறதுக்கு, பூமியில் உள்ள எல்லா செய்தியும் சொல்வதற்கு 7 கண்கள் இருக்கு. தேவனுடைய ஆவிகள் 7 இருக்கு, கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆனால் சிங்காசனத்தில் இருக்கிற கண்கள் அண்ட சராசரத்தினுடைய ஆட்சி விடத்த கண்கள் தேவனுடைய ஆவிகள். அந்த ஆவிகளில் ஒருவர் இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சபையை கண்காணிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வேத ஆதாரம் சொல்லுது. ஆக பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. இந்த இலக்கணத்துக்கு ஒத்து வர முடியாத நாய்கள் பேசிக்கிட்டு கிடக்கும். பேசுறது போப்பு, பாதிரி மாறுங்க, மாடரேட்டர் மாறுங்க, பிஷப்பு மாறுங்க, பத்திரிகைக்காரர் மாறுங்க, எல்லாம் ஏதாவது ஒன்று பேசிட்டு கிடப்பாங்க. பேசிட்டு போயிட்டு இருக்குது. அதுதான் சொல்றாங்க ஐயா. அவங்க எப்படி தெரியுமா சொல்றாங்க, இந்த பூமியுடைய இதை காண மாட்டாது, இதாவே மதியின் மகனா போட்டுட்டாரு சொல்றாங்க. சொல்லுது வேதம் ஒன்று தெரியும், 2 சொல்லுது காணக்கூடாதவர், யாரும் கண்டிடாதவர், பார்க்க கூடாதவர். அவர் போய் மருத்துவமனை பிறக்கல, அவருடைய வித்து, அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை ஜீவனா பிறகு வார்த்தை மாம்சமாகி படிச்சதான் தெரியும். பைபிள் பார்க்குமா போய் பிரசங்கம் பண்ணி துல்லியமா படிக்கணும். படிச்சு சரி ஐயா, திரியேகத்துவம் போய் பாட்டின் நல்ல ஞாபகத்தில் வச்சுருங்க. எனக்கு இன்னும் உங்கள் இஷ்டம். வேதப்பாடம் படித்து புரிஞ்சிங்கன்னா சரி, புரியாட்டா உலகத்தான் பேசுகிற போல பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் இயேசுக்கிட்ட, ஐயா இயேசு மரணம் பார்த்ததில் சுவிசேஷம் பண்ணி நடத்துகிறார். வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, சகலமும் அவரால் உண்டானது இல்லாம வேறொன்றும் இல்லை என்று யோவான்ல. ஒரு விஷயம், அதாவது என்ன அதுலயே அந்த வார்த்தையோட
அவர் சொல்லாதான் நான் என்ன சொல்றாரு அது எனக்கு சித்தம் இல்லை. ஆ, ஆக நிறைய படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குயா. நம்ம கொஞ்சம் பாடம் நடத்தணும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டாய்? அவர் தவிர சொல்லிட்டு வரா சொல்ல முடியாது. சரி. படிச்சேன் நாங்களும் நீங்க சொல்ற மாதிரி தான் கடவுளே ஒரு பிள்ளாவே ஒரு புக்கு கொடுத்தாரு பாருங்க ஒருத்தர அவரு அப்படியே துல்லியமா கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம். ஐயா கொடுங்க சமையல் தான் கொடுத்தாங்க. அவன் துல்லியமாக தான் இங்கே கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பொருத்தமா. சரி. அது யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. யோவான் 17. ஆமாம். நிறைய ஐயா நிறைய பேர் இருக்காங்க ஐயா. சரி சரி. யோவான் 7:21 படிங்க. அவர் சொல்லும்போது அவர்கள் நம்மிலே அப்படின்னது 2 பேர் சேர்த்து தான் பண்ணி ஆதாமை உருவாக்க வேலை எப்படி மது எந்த எந்த வசனம் ஐயா? அந்த வசனத்தை சொல்லுங்க. வசனத்திற்கு இலக்கணம் பார்ப்போம். ஐயா அந்த அந்த வசனத்தை படிங்கன்னு சொன்னேன். ஐயா நீங்க சொன்ன வசனத்தை படிங்க. மனுஷ ரூபம் எடுத்தார், மனுஷ ரூபம் ஆனார். அந்த வார்த்தை படிங்க. அதுக்கு உள்ள இதுக்கு இலக்கணம் எடுத்து பிரிச்சு பார்க்கணும். இல்லை அது 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 அவரு இல்லை இல்லை அதில் பொய் இருக்கு. அதுக்கு பேலன்ஸ் பண்ணணும்னா ஏம்மா யோவான் 17:21 படிங்க. 20 ஐயோ பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறார்கள். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல
அவர்கள் எல்லாரும் அவர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலிருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் ஒன்றாக இருக்கிறது போல, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். பிரசங்கம் பண்ணும்போது கூட என்ன தெரியுமா சொல்றோம்? மோசேவின் காலத்துல யார் இருந்தாங்கன்னு கேட்கிறேன். மோசேவின் காலத்துல பிதா இருந்தாரு. பிதா போயிட்டு ஏசாமி வந்து பிதா அறிவிச்சார். ஐயா இல்ல, ஐயா நான் ஒன்று சொல்றேன். என்ன சொல்லப்பட்டீங்க? திராட்சை தோட்டக்காரர் அதுல இருக்குது. ஒரு விஷயம், பிதா யூனிவர்சல் காடு. யூனிவர்சல் காடுன்னா அந்த சதவாசத்தை ஆண்டு பேல்சபூல் கூட்டமும் தள்ளப்பட்டதனால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிறைவு செய்ய முடியாது. பேல்சபூல் ஒரு தலைவனாக ஒரு முக்கியமான இடத்துல இருந்தார். அவன் குழப்பம் பண்ணி தள்ளப்பட்டான். அந்த வெற்றிடத்தை நிறைவு செய்வதற்காக இந்த பூமியிலே மனுஷனை படுத்தி மனுஷன் மூலமாய் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கி இயேசுவின் தலைமையில் பரலோக ராஜ்யத்தில் புதிய வானம் புதிய புதிய சிலங்களை கொண்டு நடப்ப சித்தமானார். அதுக்கு பொறுப்பாளர் இயேசுவே. இயேசுவை தவிர வேறு அதிகாரம் பெற்றவங்க யாரும் இல்லை. புதிய எருசலேமின் தலைமை பதவிக்கு பொறுப்பேற்றவர் இயேசு. அதுக்கு சபையின் காலத்தில் சபையை வழி நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. எங்கேயோ பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர் தேவன் இந்த பூமியில் இயேசுக்கு உதவி செய்ய முடியாது என்பீர்கள். அதுதான் முக்கியமான காரியம். சரி, இன்னும் சந்தையோ இவர் படிக்க மாட்டேன்றாரு, இவர் படிக்க மாட்டேன்றாரு. ஐயா படிங்க ஐயா. படிச்ச எங்கேயும் போதையா, வசனம் மட்டும் பண்ணி சரி ஒரு பாட்டு பாடி சொன்னா. ஆத்துமாமே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று வானோ தூதரத்தோடு சாற்றிடக்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோர் தூதரத்துள்ளோர் சாற்றிடக்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என்னால்வர் அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாது. தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாது. ஆத்துமமே என் உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நால்வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் உலகில் செய்தோன விலை பொறுதருவோம் மேலான தினம் உலகில் செய்தோன விலை பொறுதருவோம் மேலான
ஆண்டவரே பொறுப்பேற்று மகா பரிசுத்தம் கிருபையும் நிறைந்த நல்ல மேய்ப்ப பிதாவே, இந்த வேதபாட வகுப்பின் ஆட்டு விழாவை மற்றும் நடத்தி தந்தமைக்காய் துதிக்கிறோம். வேதபாட வகுப்பு 12 ஆண்டுகளாக திருமறை வழி தெய்வீக விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு மைக்காய் நன்றி செலுத்துகிறோம். 12ஆம் ஆண்டிலே யோபு 10 அதிகாரங்களை படித்து கொள்ள கிருபை செய்து 10 அதிகாரங்கள் வழியாக மனப்பாட வசனம் ஒப்புவித்தல், சொற்பொழிவாற்றுதல், கட்டுரை எழுதுதல் போன்ற செய்திகளை யோபு 10 அதிகாரம் வழியாக கற்றுமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கூட உலகத்தினுடைய யுத்தத்தின் செய்திகளும் பயங்கரமான குழப்பங்களும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே காணப்படுகிற பயங்கர போராட்டங்களும் குழப்பங்களும் நீங்கும்படியாகும், தேவ ஆலோசனை உருவாகும்படியாகும், தெய்வீக ரகசியங்களை எல்லாம் கலப்படமில்லாத கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே, இந்த நாளில் இம்மட்டுமாய் நாங்கள் ஒன்றாய் கற்றுக்கொண்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதிலே தெய்வீக ரகசியங்களை கலப்படமாக கற்றுக்கொள்ளத்தக்க கிருபையை உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தாய்கள், பன்றிகள், ஆட்டுதல் போன்ற ஓர் நாய்கள் எல்லாம் சந்திக்கப்படவும், வழிநிலம், கற்பாறை நிலம், முள்ளுள்ள நிலங்கள் சந்திக்கப்படும், நல்ல நிலமாய் மாறவும் 100ஆக 60ஆக 30ஆக பறந்து ஆசீர்வதிக்கப்படும், தெய்வ ராஜ்யத்தின் மக்களை சுதந்திரத்துகளும் ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாகி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்வதாய் ஆசீர்வதியும், கொடுத்த காணிக்கை ஆசீர்வதியும், நிறைவான கிருபிகளை குடும்பத்திலே தந்து நடத்தும். மீது நேரமாய் உடைய பிரசன்ன கூட இருக்கட்டும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமை பிரசாந்தி கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலம் இருக்கக்கூடிய. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பிரசாந்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையோ மப்பதானே மோசிக்கு வாழமையும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கலித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.